இந்தி மார்க்கெட்டிற்காக தக் லைஃப் மற்றும் கூலி போடும் புதிய திட்டம். மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம், ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி ஆகிய படங்கள் இந்தி மார்க்கெட்டை குறிவைத்து புதிய ஒப்பந்தத்தில் களமிறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய அளவில் PVR, ஐநாக்ஸ், சினிபோலிஸ் ஆகிய நிறுவனங்கள் அதிக மல்டி காம்ப்ளெக்ஸ் திரையரங்குகள் நடத்தி வருகின்றன. இந்த நிறுவனங்கள் தென்னிந்தியாவில் இருந்து பேன் இந்தியா முறையில் வெளியாகும் படங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதித்துள்ளன. அதில் ஒன்று, திரையரங்குகளில் படம் வெளியாகி 8 வாரங்களுக்கு பிறகுதான் OTT தளங்களில் வெளியாக வேண்டும் என ஒப்பந்தம் வைக்கப்பட்டிருக்கும். இதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வட இந்தியாவில் அதிக மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளில் படங்கள் வெளியாகும். தமிழில் உருவான பல பெரிய பட்ஜெட் படங்கள் 4 வாரங்களில் OTT தளங்களில் வெளியாகப்படுகின்றன. அந்த மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளில் வெளியாகுவதில்லை. தமிழில் வசூல் அள்ளிய கமல்ஹாசனின் விக்ரம், விஜயின் லியோ, ரஜினிகாந்தின் ஜெயிலர் உள்ளிட்ட படங்கள் இந்தி பகுதியில் அதிகமாக வெளியாகவில்லை. இதனாலேயே தமிழ் படங்கள் 1000 கோடி ரூபாய் வசூலில்தான் செய்யவில்லை. இந்த நிலையில் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா நடித்துள்ள தக் லைஃப் மற்றும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி படங்கள் மெகா பட்ஜெட்டில் உருவாகியுள்ளன. இந்த படங்கள் இந்தி நடிகர்களுடன் நடித்துள்ளதால் வட இந்தியாவில் எதிர்பார்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். இதனால் இந்த படங்களை 8 வாரங்களுக்கு பிறகு OTTயில் வெளியிட முடிவு செய்துள்ளதாம் படக்குழு. இதையடுத்து இந்த படங்களில் இந்தி பாதிப்பை PVR, ஐநாக்ஸ், சினிபோலிஸ் ஆகிய மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகளில் வெளியிட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் படக்குழு வெளியிட இருக்கிறது.